ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி அடை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டுங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா 2, பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றாமலே நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. இப்போ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அடையை தட்டி எடுத்துக்கலாங்க. கையில் தண்ணி தொட்டு தட்டிக்கலாங்க. மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அடையை சுட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு அவ்வளோதாங்க. 2 பக்கமும் வெந்துருச்சு. ராகி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.